பொங்கலூர் மணிகண்டன், அதிமுக அவர்களுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்தில் நின்று இருக்கணும். தேர்தலில் வெற்றி தோல்வியை தாண்டி அது ரொம்ப முக்கியமானது. ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சி நின்று இருக்கணும். அது நிற்கலங்கிறது வருத்தம் அப்படிங்கிறத விட அது நின்று இருக்கணுங்கிறத தான் ரொம்ப சுட்டி காண்பித்து சொல்றாரு ஷியாம். திமுக 75 ஆண்டு காலம் பொன்னுலா கண்ட ஒரு மாபெரும் இயக்கம். அந்த இயக்கம் கடந்த காலத்தில் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது தேர்தலை புறக்கணித்தது என்பதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். இப்ப அண்ணன் சியாம் அவர்கள் சொன்ன மாதிரி அம்மா அவர்கள் காலத்திலேயே இப்ப நீங்க குறிப்பிட்டீங்களா கொங்கு மண்டலம் மேற்கு மண்டலம் என்று, இப்ப அந்த மண்டலத்திலேயே நீங்க அதிமுக தொண்டாமுத்தூர் உட்பட பல தொழிலை புறக்கணித்திருக்கீங்க. இப்ப என்ன காரணம்னா, ஆளும் கட்சியாக வருகின்றவர்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எதிர்கட்சி இருக்கின்றவர்கள் கொஞ்சம் தேர்தலை போட அஞ்சுவது இயல்புதான். காரணம் என்ன, அதிகாரம் மட்டுமல்ல. இப்ப நீங்க ஈரோடு கிழக்கு எடுத்துக்க 130 எம்எல்ஏக்கள் தெரு தெருவா போவாங்க. இப்போ 34 அமைச்சர்களும் எல்லா பகுதிக்கும் போவாங்க. முகாமிட்டு ஒட்டுமொத்த மக்களையும் தன்மையப்படுத்துவது மிக எளிது. இப்போ பொது தேர்தலை காட்டிலும் இடைத்தேர்தலில் மக்களை ஈர்ப்பது மிக எளிது. அப்போ கடந்த காலத்தில் இதே மாதிரி நீங்க மதுரை கிழக்கு மருங்காவூர்ல அதிமுக திமுக ஆட்சியும் போது வென்றிருந்தாலும் கூட அன்றைக்கு இருந்த காலம் வேறு, இன்னைக்கு இருக்கிற காலம் வேறு. இப்ப அண்ணன் சியாமண்ணன் ஒரு கருத்து சொன்னாங்க. அதாவது அதிமுக தொண்டர்கள் பரஸ்பரம் சந்திப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கும் சொன்னாங்க. அதான் அந்த காலத்துல அது கஷ்டம்ங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியாவுடைய வளர்ச்சியினுடைய வீரியத்தின் காரணமாக அனிதனமும் இப்ப எல்லாரோடையுமே பேசுறோம். வீடியோ கால் பேசுறோம், போன் பேசுறோம். அதனால அது பெரிய விஷயமா அல்ல. அதை வாக்குகளா மாறுதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அதிமுகவுடைய களத்துல அந்த வாக்குகள் அவர்களுக்கு இருக்கிறதா, வாக்கு வந்திருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. இல்ல, நீங்க கடந்த திரு EBK அவர்கள் போட்டியிட்ட போது திமுக கூட்டணியை பெற்ற வாக்கு 1,10,000க்கு மேல வாங்கினாங்க. அதே நாடாளுமன்ற தேர்தலில் அந்த வாக்கு குறைந்து 86,000 மாறுச்சுங்க. அப்போ திமுக மீது அதிருப்தி இருப்பது உண்மை. ஆனால் அந்த அதிருப்தி உள்ள மக்களையும் அங்க நீங்க மிக லாபகமாக பணத்தையோ பொருளையோ கொடுத்து அவர்கள் தங்களுக்கு வாக்களிக்க வைப்பதும் எளிதுதான். ஏன்னா மக்கள் நினைப்பாங்க, இன்னும் 1.5 ஆண்டுகள்ல தேர்தல் வரப்போகுது, அதற்குள்ளாக வேறு கட்சியை நம்ம வெற்றி வைத்து நமக்கு வர வேண்டிய இன்னும் சிலவற்றையெல்லாம் பெற முடியாமல் போகலாம் என்கிற எண்ணம் பொதுவாகவே மக்களுக்கு உண்டு. எனவே இது போன்ற காரணங்களால் மக்களுக்கே அந்த ஒரு வெளிப்படையான தன்மை உண்டு. எனவே இதுல போய் அதிமுக நேர விரைவுங்க, பொருளாதாரம் தேவையற்ற செலவு செய்யணும். தொண்டர்களை நீங்க சொல்றீங்க இல்ல, அப்படி பாத்தீங்கன்னா தேர்தலே நேரம் விரைன்னு நம்ம ஒட்டு மொத்தமா ஒதுக்கிட்டு போயிடலாமே. நம்ம வெறும் பெர்செப்ஷன் பேட்டில மட்டும் பண்ணிக்கிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் ஒரு அதிகாரம், நீங்க சொன்னீங்க இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. மேற்கு மண்டலத்துல தான் அதிமுகவுக்கான மொத்த எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள். திமுகவிற்கு சற்றும் குறையாத பலம் இருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே இருக்கே. அப்ப இருக்கும் பொழுது உங்களுக்கு பிளஸ் போடுறதுக்கான பல பிளஸ்கள் அதுல இருக்கு. அப்ப இன்னும் எளிதான ஒரு களத்தை மிஸ் பண்றீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களே டஃப்பான இருக்க வேண்டிய எலெக்ஷனை ரொம்ப ஈஸியா தூக்கி திமுக கையில கொடுக்குறீங்களோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. களத்துல மக்களுக்கு சாய்ஸை ஏற்படுத்தணும்ல. இந்த அரசின் மீதான திருப்தி அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸே நீங்க கொடுக்காம போறீங்களே. அப்ப மக்களுடைய பங்களிப்புக்கு உங்களோட ஸ்பேஸே இல்லையே. இல்ல, அதிமுகவில் நீங்க 66 எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சென்று பேசுகிற போது அங்க அதிகாரிகளோ காவல்துறையினரோ இல்ல தேர்தல் கமிஷனரோ கூட நிச்சயமா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஒட்டுமொத்த மாவட்ட ஆட்சிகள் இருந்து ஒட்டுமொத்த அதிகாரமும் இன்னைக்கு திமுக பக்கம் இருக்குது. அப்போ அவர்கள் சொல்லப்படிதான் கேட்பாங்க. இன்னும் 1.5 ஆண்டுகளுக்கு ஆட்சி இருக்குது. அப்போ அந்த ஆட்சியை அவர்கள் மீறி அதிகாரிகள் வேலை செய்ய போறது இல்லை. அப்ப இந்த எம்எல்ஏக்கள் போன ஒன்னு சொல்லுவாங்க. கடந்த ஈரோடு கிழக்கு தேர்தலே நானும் போயிருந்தேன். அதாவது எதிர்கட்சி தலைவர் பிரச்சாரம் வருகின்ற போது மக்களே இல்லை, உள்ளூர் மக்களே இல்லை, எல்லாமே திமுக வைத்திருக்க அந்த இடத்துல இருக்காங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க, எப்படி சந்திப்பீங்க, யார்கிட்ட வாக்கு கேட்பீங்க? அதையும் மாரி தான் 47 வாக்கு வாங்கினாங்க. அப்போ மக்களையே சந்திக்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை, ஒரு புது மாதிரியான ஒரு விந்தையை திமுக உருவாக்கி இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக புறக்கணித்து சால சேர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் நாம் தமிழ் உட்பட எல்லோருமே புறக்கணித்து திமுக முகத்தில் ஒரு கரியை பூசிருக்க வேண்டும். அவர்களே போட்டியிடுவது எந்த பயனுமே இல்லை. இல்ல, இது தேர்தல்ங்கிறது திமுகவுக்காக நடக்கிறது இல்ல. மக்களுடைய எதிர்பார்ப்பு, எல்லா கட்சிகளுடைய கள நிலவரம். இப்ப நீங்க, நான் அதற்கு தான் ஒரு கேள்வியை ஷியாம் கிட்ட கேட்டு அந்த கேள்விக்கான பதில தான் நான் உங்ககிட்ட கேள்வியா வைக்க போறேன். இதை ஒருவேளை கூட்டணிக்காகவோ அல்லது அடுத்து வரப்போற தேர்தலுக்கான ரிப்போர்ட் கார்டா நம்ம பக்கம் வந்துடக்கூடாது
அப்படின்னு ரொம்ப சேஃபா இந்த புறக்கணிக்கிற கட்சிகள் எல்லாரும் முடிவு, அது அதிமுக, தேமுதிக, பாஜக எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்களா அப்படின்னதற்கு அந்த ரிப்போர்ட் கார்டும் ஒரு காரணம்னு ஷாம் சொல்றார். அப்ப அந்த ரிப்போர்ட் கார்டை உங்க தரப்பு பக்கம் மாத்துறதுக்கான, ஆளுங்கட்சி மீதான ரிப்போர்ட் கார்டா மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சுல்ல, அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி இருக்கலாமே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இது வெறும் திமுகவுக்கான பேட்டில் இல்லைல்ல, அவங்களும் ஒன் ஆஃப் த பார்ட்டி, மக்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. இதே கேள்வி மேடம் ரிப்போர்ட் கார்டா வந்து மாற்றக்கூடிய வாய்ப்பு பெண்ணாகரத்துல அதிமுக அமைந்தது. இப்ப அன்றைக்கு ஆளுங்கட்சி திமுக. இப்போ அன்றைக்கு பாத்தீங்கன்னா அம்மா இருந்த காலத்திலேயே வந்து மிகப்பெரிய அளவுல திமுக தவறுகள் செய்திருந்த போதும் கூட மக்கள் மத்தியில அம்மாவோ கட்சி சேர்ந்த நிர்வாகிகளோ பிரச்சாரம் செய்தும் கூட அதிமுக 3ஆவது இடத்தா போச்சு. திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. அங்க பாமக 2ஆம் இடத்து பெற்றதுங்க. அதிமுக டெபாசிட் போச்சு. ஆனா ஒரே ஆண்டில் அடுத்து வந்து பொது தேர்தலில் அங்கே வெற்றி பெற்ற மிகப்பெரிய வெற்றி பெற்ற திமுக மீண்டும் மிகப்பெரிய தோல்வி தழுவுது. டெபாசிட் அதிமுக அங்க பெரும் வெற்றி பெற்று ஆட்சியே படிக்குது. அப்ப என்ன சொல்றீங்க? ரிப்போர்ட்கள் அப்படி அமைறது இல்ல. இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சியுடைய முழு கட்டுப்பாட்டில் நடைபெறுகிற போது நிச்சயமாக அது ஜனநாயக முறைப்படி சுதந்திரமா இயங்குச்சுன்னா மக்களை எல்லாம் வந்து இயல்பு நிலைக்கு விட்டு பண்ணினா ஓகே. ஆனா மக்களை அந்த 20 நாட்களும் வேலைக்கு போக வேண்டியதில்லை, 3 வேளையும் சமையல் செய்ய வேண்டியதில்லை, முழுமையா சாப்பாடு கொடுத்துறாங்க, பணம் கொடுத்துறாங்க. இந்த மாதிரி புதுமையான தேர்தலை திமுக பண்ணிருக்கு மேடம். சரி, அப்ப இவர்களை நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறதுனால நீங்க சொல்ற இது ஏதாவது மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்ல மக்கள் வந்து இதுல 2 அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, தேர்தலை புறக்கணிப்பதன் மூலம் மக்கள் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, மக்கள் வந்து எல்லாத்தையும் ரெகுலர் வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு பார்ப்பீங்களா? அதிமுக பொது தேர்தலில் வந்தால் சந்திச்சுக்கிடுவோம் அப்படின்னு பார்ப்பாங்களா? இல்லை நீங்கள் தேர்தலை புறக்கணிச்சிட்டதுனால மக்களும் இந்த தேர்தலை புறக்கணிச்சிருவாங்களா? இல்ல, ஏற்கனவே ஐயா கலைஞர் அவர்கள் என்ன நோக்கத்திற்காக புதுக்கோட்டை இடைத்தேர்தலையும் ஆர்கே நகருடைய முதல் இடைத்தேர்தலையும் ஏன் புறக்கணிச்சான்னு பாருங்க. அப்ப அவங்க என்ன சொன்னார் அன்னைக்கு? அதே கூட அதிமுக சொல்லுது. இப்போ அப்போ அன்றைக்கு அது நியாயம் சொன்னா இது நியாயம் தானுங்க. இப்ப இந்த மாதிரியான விளக்கங்கள் என்ன கேள்வினா, அன்றைக்கு சொல்லப்படல. இது அதிமுக ஏன் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து திமுக புறக்கணிச்சாலும் தவறுங்கிற இடத்துல இருந்து தான் நான் அந்த கேள்வியை வைக்கிறேன். இது அதிமுக புறக்கணிக்குது, அன்னைக்கு திமுக புறக்கணிக்குதுங்கிற டேட்டாவை நம்ம சமன் செய்யறமே தவிர, மக்களுக்கான ஜனநாயக கட்சியாக ஒரு அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியா திமுக மீது சட்டமன்றத்திற்குள்ளே இவ்வளவு கேள்வியை எழுப்பிய ஒரு எதிர்கட்சியாக நீங்க மக்கள்கிட்ட போய் நின்று இருக்கிறீங்களா அப்படின்ற கேள்விக்கான விடைக்கு தான் நான் கேட்கிறேனே தவிர, அதுக்கு டேட்டா படி திமுக ஒரு 10 எலெக்ஷன்ல நின்று இருக்காது, அதிமுக ஒரு 10 எலெக்ஷன்ல நின்று இருக்காது. அது வந்து டேட்டாவை சமன் செய்யற ஒரு கேள்வியா பார்க்க வேண்டியது இல்லைல்ல. இல்லைங்க, அதாவது அன்றைக்கு வந்து இப்ப நீங்க சொல்லக்கூடிய இதே இன்னைக்கு அதிமுக நோக்கி திமுக சொல்றாங்க, அஞ்சிட்டாங்க பயந்துட்டாங்க வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆனா அன்றைக்கு அதே மாதிரி அதிமுக சொல்லுச்சுங்க, திமுக நோக்கி தேர்தல் புறக்கணித்த போது அதிமுக அப்படின்னு சொல்லுச்சு. இனி அது மட்டுமல்ல, கூட்டுறவு தேர்தலையும் திமுக புறக்கணிச்சதுங்க, உள்ளாட்சி தேர்தலையும் திமுக புறக்கணிச்சது. அன்றைக்கு அதிமுக இதே மாதிரி சொல்லிய போது திமுக இந்த மாதிரி இப்ப இன்னைக்கு அதிமுக சொல்லக்கூடிய வார்த்தை திமுக முன் வச்சதுங்க. அப்போ இடைத்தேர்தல் என்று வந்தாலே நிச்சயமாக ஆளுங்கட்சியுடைய முழுமையான வீச்சில் அது மக்களை சந்திக்கும் மிக தெளிவான உண்மை, மக்களை புரிஞ்சுக்குவாங்க. இப்ப நீங்க இந்த தேர்தல் அதிமுக போட்டியிட்டு மிகப்பெரிய சங்கடத்தில் சிக்குவதை விட ஒதுங்கி நிற்பதே நல்லது என்றால் மக்களே கருதுறாங்க. ஏன்னா இன்னும் சொல்லப்போனா திமுக ஏதோ ஒரு வகையில இந்த திமுகவுடைய கூட்டணி அப்படிங்கிறது வந்து அந்த கால்குலேஷன் ஓட் பர்சன்டேஜ் வந்து அதிமுகவிற்கோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ அந்த கூட்டணின்னா அமையாததுனால ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்காது, அதனாலதான் இந்த புறக்கணிப்புக்கான காரணமா? இல்ல மேடம், நீங்க தொடர்ந்து பொது தேர்தல் பாட்டே வர்றோம். நீங்க 2021 தேர்தலில் இப்ப நீங்க அதிமுகவோடும் சில கட்சிகள் இருந்தாலும் கூட இப்ப திமுக இருக்கக்கூடிய இதே கட்சி மிகப்பெரிய வலிமையான கட்சி சொல்லக்கூடிய எல்லோருமே ஒன்றாக இருந்தும் கூட எவ்வளவு ஓட்டுகள்ல திமுக வென்றது, ஆட்சி பிடிச்சுன்னு பாருங்க. அப்போ இவ்வளவு வலிமையாக இருந்தும் கூட இன்னும் சொல்ல போனா பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்து மிக வீரியமாக திமுக பிரச்சாரத்தை பல பாடல்களை என்னென்னமோ சொன்னாங்க. அதையும் மீறி அதிமுக சில பல காரணங்களால தோல்வி தெளிதோல்விய திமுகவுக்கு அதுவுமே வெற்றியா அல்ல, ஒரு மானசீகமான ஒரு வெற்றியை அதிமுக அங்க பெறாமதான் போச்சோடைய அதிமுகவுக்கு பாதிப்பே இல்ல. நீங்க அதை சொல்லலாம். இன்னொரு ஒரு விஷயத்தையுமே வைப்போமே, இப்ப வந்து விக்கிரவாண்டியில பாத்தீங்கன்னா அங்க பாமகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வரலாறு தரவுகள் அடிப்படையில் நீங்க நிக்கல, பாமக அந்த இடத்த ஸ்பேஸை ஃபில் பண்றாங்க அப்படின்ற ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை, தரவுகள் அடிப்படையில் தேர்தல் அடிப்படையிலன்னு சொல்றீங்க. இதையே நீங்க இப்ப சொல்றீங்கல்ல, கொஞ்சம் வாக்குல தான் அவங்க வின் பண்ணாங்க தவிர்த்துட்டோம் அப்படின்னு.
அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2019லயும் 2024லயும் திமுக தான் அங்க அதிகமா வெற்றி பெற்றிருக்குது, முழு இடத்தை நாடாளுமன்றத்துல வெற்றி பெற்றிருக்கிறோமே, அப்ப நாங்க எங்க கோட்டைன்னு சொல்லலாமான்னு இதே அரசகுமார் ஒரு விவாதத்துல என்கிட்டே கேட்டிருக்கிறார், அந்த ஊர் பக்கம் உள்ளவர். அதனால கண்டிப்பா அந்த கேள்வியை எழுப்புவார். அப்படியான ஒரு சூழல்ல இப்ப அந்த இடத்துல இன்னும் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கும்போது நீங்க உங்க கோட்டைன்னு நீங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காகவாது நின்று இருக்கணும்ல. இல்ல மேடம், 2019 24 ஒப்பிட்டீங்கன்னா 2019ல இப்போ அதிமுக இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சிகளும் அதிமுக இருந்தது. அன்றைய சூழ்நிலையை விட நீ அன்றைக்கு ஒவ்வொரு தொழிலும் 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக கூட்டணி வென்றது. ஆனா 2024ல அதிமுக வலிமை கூட்டணி இல்ல, தேசிய ஜனநாயகம் தனியா நிக்குது. அப்படி இருந்த போதும் கூட திமுக பெற்ற வாக்குகள் பாருங்க 2 லட்சம் 3 லட்சம் பாதி குறைஞ்சிருச்சு. அப்போ மோடி எதிர்ப்பை மையப்படுத்தி ஒன்று, ராகுலை மையப்படுத்தி ஒன்று இருக்கிற இரண்டை தாண்டி அங்கே திமுக பெற்ற வாக்கு குறைவுதாங்க. திமுக மீதுள்ள அதிருப்தி நிச்சயமாக உணர்ந்தப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய மொற்ற அரசியலை மாறிய வரலாறு எல்லாம் இருக்குதானே. அப்ப நீங்க அந்த ஒற்றை ஓட்டுல நம்மளால ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும்னு நம்பிக்கை இருந்தா அப்ப தேர்தல் புறக்கணிப்பே செஞ்சிருக்க கூடாது. இல்ல மக்களுடைய அதிருப்தி என்பதுங்க 6% இருந்தது நாடாளுமன்ற தேர்தல. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தல் போது 20% மாறுங்க. அதுதான் கணக்கு. இப்ப மக்கள் மத்தியில் சொல்றோம், நாங்க தேர்தலே நிக்க முடியாத அளவுக்கு ஜனநாயகத்தை திமுக சொல்லி ஒண்டி பொதுக்கு சொல்றோம், மக்கள் உணர்றாங்க. நீங்க இந்த டேட்டாவை சொன்னீங்கன்னா விக்கிரவாண்டியில இருக்கிற அதிமுகவினர் யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு அவங்க கேக்குறாங்கல்ல, அவங்களே எங்களுக்கு போட்டுட்டாங்க அப்படின்றாங்கல்ல. அப்ப அந்த ஓட் பெர்சன்டேஜ் எப்படி நீங்க வந்து ஒட்டுமொத்த பெர்சன்டேஜா கணக்குல எடுத்துக்க முடியும்? நம்ம இல்ல சரியான கேள்வி. பதில் சொல்லணும். என்னன்னா, நீங்க ஆர்கே நகர்ல திமுக முதல் தேர்தல் போட்டி இல்ல, 2ஆம் தேர்தல் வெறும் 15,000 வாக்கு தான் வாங்கிச்சாங்க. உறுப்பினர் 37 பேர் திமுக இருந்தாங்க. அப்ப ஓட்டு யாருக்கு போச்சுக்கிறீங்க? அப்ப ஆர்கே நகர் புறக்கணிச்ச போது மிகப்பெரிய அப்ப அந்த ஓட்டு யாருக்கு போச்சு? அதனாலதான் நான் அந்த கேள்வியை ஷாம் சார் கிட்ட கேட்டேன். அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி, அதை தாண்டி ஒரு மாற்றம் ஆர்கே நகர்ல நடந்துச்சு. அப்படியான ஒரு கிரவுண்டா ஈரோட மாத்திருக்க முடியாதா? வழக்கமான திமுக அதிமுக அல்லது ஆளுங்கட்சி தான் ஜெயிக்குங்கிற ஃபார்முலாவை மாத்தணும்னு நினைச்சிருந்தா இவ்வளவு பெரிய கட்சியான அதிமுக மாத்திருக்கலாமேன்னு ஒரு கேள்வியை ஷாம் சார் கிட்ட கேட்டேன். இல்ல மேடம், அதாவது ஜனநாயக நாட்டுல தேர்தலை புறக்கணிப்பது ஒரு கட்சியுடைய தப்பு கிடையாது. ஆனா இந்த தேர்தலில் ஓட்டே போடக்கூடாது என்று சொல்வது தவறு. அது ஜனநாயகத்துக்கு ஆபத்தானது, ஜனநாயக விரோதமானது. அப்ப அந்த நடவடிக்கை அதிமுக அது வேற மாதிரி விலை உறுதியா வருங்க. ஆனா அப்படியா சொல்றது, நாங்க புறக்கணிக்கிறோம், நீங்க போடுறது யாருக்கும் போட்டுக்கும் போது அர்த்தம் இல்லையே. இந்த நீங்க ஏன் அங்க போகுது, ஏன் குறையுது கூடுங்க வாய்ப்புக்கு இடம் இல்லைங்க. ஏன்னா கடந்த காலத்தில் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா இதே மாதிரி முறைகள் மாறி இருக்குது. அப்போ மக்கள் அந்த தேர்தலில் என்ன அளவுல அந்த கட்சிகள் நமக்கு உதவி செய்யறாங்களோ, வெளிப்படை சொல்றாங்க, பணம் தராங்களோ, அதை ஒட்டி வாக்களிச்சுறாங்க, மாறுறாங்க, அவ்வளவு. அதுல மாட்டுக்கிறது இல்லைங்க. அதனால பணம் தராம நேர்மையாக சுதந்திரமாக இடைத்தேர்தல் நடத்துகிற தைரியத்தை திமுக அளிக்குமானால் நிச்சயமாக அதிமுக போட்டிடுங்க. உங்களை வேற அதுக்கு பதிலுக்கு வேற அவர் கேட்டார். 2015 ஆர்கே நகர் தேர்தலை வந்து திமுக புறக்கணித்த போது மகேந்திரன் தான் நின்னார். மகேந்திரன் வந்து 2016 மக்கள் நல கூட்டணி, அதனால அவங்க அப்போ இடதுசாரிகள் வந்து திமுக கூட்டணியில் இல்லை, மகேந்திரன் நின்னார். அப்போ ஜெயலலிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா, கட்சிக்காரர்கள்ட்டே எனக்கு நல்லா தெரியும், பணமே கொடுக்கக்கூடாதுங்க இந்த தேர்தலில், ஏன்னா பணம் கொடுத்து கடைசி நேரத்தில் தேர்தலை கேன்சல் பண்ணிடுச்சு அப்படின்னா அது பிரச்சனையாக மாறி தேர்தலை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா அது ஆபத்து. ஏன்னா அவங்க வந்து முதலமைச்சர் பதவியை ஓபிஎஸ்க்கு விட்டு கொடுத்துருக்காங்க, மீண்டும் முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன். பணமே கொடுக்காம தான் வந்து அங்கே கிட்டத்தட்ட 85 to 90% ஓட்டு வந்து அதிமுக பெற்றது. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்படியான ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்து, ஏன்னா பிஜேபி ஆன்டி பிஜேபி நேரேட்டிவ் செட் பண்ணிட்டாங்க, இடைத்தேர்தலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் வேட்பாளரை நிறுத்தினால் அதே ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் வந்துடும். ஏன்னா சீமானை பெரிதளவு ஆதரிப்பது வந்து இப்போ பிஜேபியாக மாறிடுச்சு. இப்போ சீமானுக்கு போடுற ஓட்டு பிஜேபிக்கு போடுற ஓட்டு என்கிற ரீதியில் வந்து திமுக பிரச்சாரம் செய்தால், திமுக 80% மேலே ஓட்டு வாங்கினா, ஆர்கே நகர் மாதிரியே ஓட்டு வாங்கினா அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய நெருடலாக மாறும். எத்தனை வருஷம் கழிச்சு இப்போ நம்ம அந்த உதாரணம் சொல்லிட்டு இருக்கோம், 10 வருஷம் கழிச்சு, இன்னும் 10 வருஷம் கழிச்சு அதிமுகவுக்கு எதிராக இந்த உதாரணம் சொல்லப்படும். பேசலாம்.